ஹாய் காய்ஸ், அஸ்டர்டம் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் லாஸ்ட் இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, நம்ம ஹீரோவோட கம்பெனியால் ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஹீரோயினை வேலையை விட்டு தூக்குனா இனிமே நானும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் பேப்பரை காட்டி நீங்க என்னைய வேலையை விட்டு தூக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லையே, எவன் சொன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அப்ப ஹீரோயினும் இல்லையே, இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல அப்படித்தானே போட்டிருக்கு, நான் அந்த ப்ரெஸ் மீட்ல பேசாம ஓடி போனதுக்கா என்னைய வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் பாவமா கேட்க, நம்ம ஹீரோவும் இங்க பாருமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் எப்பயுமே நீ என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வர ஹீரோவும் போன் அட்டன் பண்றான். போன்ல அந்த குட்டி பொண்ணும் யோ அங்கிள் கதவை துறையா அப்படின்னு கத்துறா. இந்த குட்டி பிசாசுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு போய் கதவையும் திறக்கிறான். அப்ப குட்டி பொண்ணும் யோ அங்கிள் இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேடா, அதை கூட மறந்துட்டியா, அவனுக்காக நீ ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு குட்டி பொண்ணு கேட்க, அவனுக்காக நான் என்ன தேடி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, யோ அங்கிள் என்னையா இப்படி பேசுற, அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டியா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கூடவா உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு குட்டி பொண்ணு கேட்க, என்னாலலாம் முடியாதுடி அப்படின்னு ஹீரோ சொல்ல, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், கிஃப்ட் எல்லாம் தேவையில்ல, நீ தான் சூப்பரா சமைப்பல, அவனுக்கு கொஞ்சம் சமைச்சு சரி கொடு அங்கிள் அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்ல, அப்ப ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்டு மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா அப்படின்னு கேட்க, போ அங்கிள் எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு குட்டி பொண்ணு வெக்கப்படுறா. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஆளும் என் நேரம்டி, அவனுக்கெல்லாம் சமைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சமைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஒய்யாரமா சமைக்க சொன்னாலுங்க, எவளுக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணிச்சா ஏய் எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்கடி அப்படின்னு ஹீரோ கத்த, அடுத்த பக்கம் நம்ம குட்டி பொண்ணும் ஹீரோயினும் அதோட சேர்ந்து மேனேஜரும் ஐயோ ஆனந்தமே அப்படின்னு சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப உள்ளார இருக்க ஹீரோவும் எவனாச்சும் வாரானா பாரு, அடியே வந்து தொலைங்கடி அப்படின்னு மறுபடியும் கத்துறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்க்க வர ஃப்ரெண்டும் போய் கதவை திறக்கிறான். உள்ளார இருக்கிற நம்ம ஆளுக எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு பாடி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கம்முன்னு இருப்பாப்புல. அப்ப குட்டி பொண்ணும் எப்பா சாப்பிடுப்பா, இந்த டிஷ் எல்லாமே உனக்காக நானே சமைச்சது அப்படின்னு ஒரு பிட்ட போடுது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அட கோபுரானே நீ சமைச்சதா, எவ்வளோ பெரிய பொய் சொல்றா பாரு அப்படின்னு முழிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டை பார்த்து ஏண்டா டேய், உன்னோட அழகான மூஞ்சில இருந்த சிரிப்பு எங்கடா போச்சு, கொஞ்சம் சிரியேண்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் எனக்கு மூட் சரியில்லை மச்சான், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நைட் டைம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று சின்ன சின்ன குட்டி பசங்க இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்துக்கிட்டு அந்த குட்டி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஹீரோயினும் நினைச்சு பார்த்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனாலும் அவங்களால முடியல, நர்வஸ் ஆகிடுறாங்க. இத பின்னால நின்று ஹீரோவும் பார்த்துடுறான். உடனே அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி இங்க பாருடா, நாளைக்கு ஹீரோயின் டியூட்டரா போறதுக்கு ஏதாவது ஒரு காலேஜை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதும் கட் பண்ணி அடுத்த சீன்ல அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு காலேஜ்க்கு போறாரு. பார்த்தா அது ஹீரோயின் முன்னாடி படிச்ச காலேஜா இருக்கு. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உனக்கு இங்கே தான் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு, நீ ஒன்னுக்கும் பயப்படாத, கான்ஃபிடென்ட்டா எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணு, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன், என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு ஹீரோயினை மோட்டிவேட் பண்றான். ஹீரோயினும் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வெளியவும் வராங்க. ஹீரோயினோட ஃபேஸும் கொஞ்சம் டல்லா இருக்கு. வெளியில நிக்கிற ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னம்மா இன்டர்வியூ என்னாச்சு, இன்டர்வியூல ஒன்று ஃபெயில் பண்ணிட்டாங்களா, பரவாயில்ல விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப ஹீரோயினும் இல்லடா நான் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவும் இதுக்கப்புறம் என்ன, இப்படியே நீ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலனா உன்னோட பயம் தானா போயிட போகுது, இனிமே ஜாலி தான் ஹாப்பி தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் இல்லடா இன்னொரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க.
ஹீரோவும் அது எப்ப அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அந்த இன்டர்வியூ நாளைக்கு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப குட்டி பொண்ணு அங்க வந்து ஹீரோயினை கைப்பிடிச்சு வாமா வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகுது. இத பார்த்த ஹீரோவும் காண்டாகி அடியா இங்க கொஞ்சம் நில்லுடி, அடியே குட்டச்சு எங்கடி அவளை இழுத்துக்கிட்டு போற, ஒரு மனுஷன் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அது கூட உனக்கு தெரியலல்ல அப்படின்னு திட்டுறான். குட்டி பொண்ணு ஹீரோயினை நேரா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கிற ஸ்டூடியோக்கு தான் கூட்டு வரா. நைட் டைமும் ஆக வீட்டில் இருக்கிற ஹீரோவும் டைமும் போய்கிட்டே இருக்கு. ஆனா இவ மட்டும் வந்து பாடு இல்ல. எப்ப போனா இவ, இன்னைக்கு அவ வரட்டும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கடுப்புல உட்கார்ந்துருக்கான் ஹீரோ. அப்ப ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் டிவி முன்னுக்கு ஏதோ பேய் இருக்கிற மாதிரி யோகா பண்ற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் இந்த கிறுக்கு பையன் என்ன பண்றான், ஐயோ எந்த மூட்ல இருக்கானோ தெரியலையே அப்படின்னு போய் சார் சார் என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோவை தட்ட கடுப்புல இருக்கிற ஹீரோவும் வாங்க மேடம் வாங்க, என்ன இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சோ, நீ வருவன்னு வீட்டு கதவை திறந்து வச்சிருந்தா வெளியே இருக்கிற கொசுவெல்லாம் வந்து கடிக்க கூடாத இடத்துல கடிச்சிட்டு போகுதுடி, சொரின்னு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், மேடம் நல்லா ஊரை சுத்திட்டு லேட் ஆகுனது கூட தெரியாம ஜாலியா வந்துகிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹீரோயினை திட்டுறான். அப்ப ஹீரோயினும் இல்ல நம்ம வீடு தானே கொஞ்சம் லேட்டா போனா பரவாயில்லன்னு தோணுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோவும் என்னம்மா சொன்ன, நம்ம வீடுன்னு சொன்னியா, ஆஹா மனசுக்குள்ள ஏதோ பண்ணுதே அப்படின்னு ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டே அவனோட ரூம்குள்ள போய் அவன் எப்பயும் கையில வச்சிருக்க அந்த பொம்மையை எடுத்து டே யோயோ உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோயின் இந்த வீடை நம்ம வீடுன்னு சொல்லிட்டாடா, நம்ம வீடுன்னு சொல்லிட்டா, ஐயோ எனக்கு வெக்கமா வருதே, சந்தோஷத்துல குதி ஆட்டம் போடுறான் நம்ம ஆளு. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கலான்னு போக ஹீரோயின் உட்கார்ந்துருந்த சேர்ல இருந்து டக்குன்னு எரிஞ்சிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் இல்ல டீச்சர் நீங்க உட்காருங்க அப்படின்னு ஹீரோயினை உட்கார வச்சுட்டு இங்க பாருங்க டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, அதனால நீங்க படிக்கிற வேலைய மட்டும் பாருங்க, மத்த எல்லா வேலையும் ஐயா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப ஹீரோயினும் இந்த கிறுக்கு பயலுக்கு கிறுக்கு முத்தி போச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு கால் பண்ற அவனோட மேனேஜரும் இங்க பாருங்க பாஸ், ஹீரோயின் மட்டும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க படிக்கிறதுக்காக காலேஜ் போக வந்துரும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, காலேஜ் தானே புறப்பட்டு போயிட்டா போச்சு அப்படின்றான் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோயினும் இன்டர்வியூக்கு போறாங்க. இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் அவங்களோட ஒரு கண்ணாடி போட்ட புட்டி கண்ணாடியும் உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே சும்மா டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்றாங்க. ஹீரோயினும் அந்த புட்டி கண்ணாடி பொண்ணும் ஒரே மார்க்ல டை அப்ல இருக்காங்க. அப்ப இன்டர்வியூ போர்டால லாஸ்டா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹீரோயின் புட்டி கண்ணாடி ரெண்டு பேருமே மொழின்னு முழிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் சோகமா வெளியே வராங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்ன டீச்சர் ஃபெயில் ஆயிட்டீங்களா, பரவாயில்ல விடுங்க அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் டேய் நான் பாஸ் ஆகிட்டேன், ஹீரோவும் சூப்பர் டீச்சர் சூப்பரு அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினுக்கு காலேஜ்லயும் வேலை கிடைச்சிருது. இப்ப ஹீரோயின் கூட ஹீரோவும் அந்த காலேஜ்க்கு போகணும். அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயினோட கிளம்பி ஹீரோவும் காலேஜ்க்கு போக, அப்போ அந்த காலேஜுக்கு ஹீரோயினோட எக்ஸ் லவரும் வந்திருப்பான். ஹீரோயினோட எக்ஸ் லவரும் ஹீரோயின் கூட வந்து பேச, ஹீரோவும் இவன் எதுக்குடா இங்கே வந்தான் அப்படின்னு புலம்பி போறான். அப்ப எக்ஸ் லவரும் நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு கேட்க, இல்ல இங்க தான் எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இது யாருமா இந்த குட்டி பையன் அப்படின்னு எக்ஸ் லவரும் கேட்க, ஹீரோவும் எது குட்டி பையனா அப்படின்னு காண்டாகிறான். ஹீரோயினும் இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்திருப்பாரு, ஆனாலும் ஹீரோயின் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸும் பாஸும் கூட காலேஜ்ல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்க, ஹீரோவும் காண்ட்ல இருப்பானா, அது எதுக்குடா உனக்கு, உன்னோட வேலையை பார்க்கறியா அப்படின்னு சீனா சொல்றான். நேரம் பார்த்து எக்ஸும் ஹீரோயினுக்கு கை கொடுக்கலான்னு போக, நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, எங்க கொண்டு வந்து கைய விடுற அப்படின்னு டக்குன்னு எக்ஸோட கைய பிடிச்சிடுறான்.
ஏண்டா நாயே, நான் இருக்கும்போதே ஹீரோயினுக்கு கை கொடுத்துருவியா நீ அப்படின்னு காண்ட்லயே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோவோட காதல் கலந்த அறப்பறைகள் அடுத்தடுத்த வீடியோவில் சூப்பராக இருக்கும். மறக்காம மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.